அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ தொப்புல திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து தினமும் இந்த ஒரு வார்த்தையை 51 முறை சொன்னால் போதுங்க, உங்க வாழ்க்கையே மாறும். நம்பிக்கையோட இதை உச்சரிச்சு தினமும் வழிபாடு செய்துட்டு வாங்க. ஒரே ஒரு வார்த்தை தாங்க. அது நம்ம உச்சரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தினமும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க இந்த வழிபாடு செய்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லது. அதே போல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்க வீட்டு பூஜை அறையில இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வீட்டு பக்கத்திலேயே ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ல போற மாதிரி பாத்தீங்கன்னா கோயில்கள் இருக்கும். அங்க போய் நீங்க வழிபாடு செய்யல காலை வேளையில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. மாலை வேளையில இதை செய்யக்கூடாது. காலையில நீங்க எழுந்து செய்தீங்கன்னா கட்டாயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். நீங்க நினைத்தது அனைத்துமே நிறைவேறும். ஏன்னா ஒவ்வொரு வழிபாடுகளும் நம்ம ஒவ்வொருத்தர் வழிபாடு பண்ற முறைப்படி அது கட்டாயம் நடந்தே தீரும். இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், நான் இந்த வழிபாடை செய்தேங்க, எனக்கு பலன் கிடைக்கல, அதனால நான் வேற எந்த பரிகாரம் செய்யலாமா அப்படின்னா, நீங்க உங்களுக்கு பிடித்தா நீங்க அதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு வழிபாடுகளும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் படிதான். ஏன்னா கடவுள்னால மட்டும்தான் நம்மளுடைய தலையெழுத்தை மாத்த முடியுங்க. இல்ல நம்ம தானங்கள் தர்மங்கள் ஏதாவது தொடர்ந்து யாருக்காவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சுட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம கர்ம வினைகள் குறையும். ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே அது உண்மையிலுமே பெரிய தானம் தாங்க. ஏன்னா அந்த தானத்தை நீங்க செய்யுங்க. ஆனா யாருக்கும் கையில இப்ப யாராவது பசிக்குது காசு கொடுங்கம்மான்னா நீங்க உங்களால முடிஞ்சா 10 ரூபாய் கொடுங்க. இல்லைன்னா அவங்கள பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், அவர் அந்த காசை சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாரா இல்ல வேற எதுக்கு எதுவும் பயன்படுத்திப்பாரான்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சா மட்டும் அவங்களுக்கு கொடுங்க. இல்லையா நீங்க ஒரு சாப்பாடு பாத்தீங்கன்னா ஒரு தயிர் சாதம் லெமன் சாதம்லாம் இப்ப 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல விற்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி சாப்பாடா வாங்கி கொடுங்க. இல்லையா உங்க வீட்டுல நீங்க சமைச்சிட்டு வாரத்திற்கு ஒரு முறை யாருக்காவது ஒரு 5 பேருக்கு ஒரு சாதம் நீங்க செய்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா ரொம்ப எளிமையான இல்ல தயிர் சாதம் கொடுக்கலாம், புளியோதரை கொடுக்கலாம், நீங்க அப்புறம் லெமன் சாதம் கொடுக்கலாம். இந்த 3 இதுல எந்த சாதம் உங்களால கொடுக்க முடியுமோ அதை கொண்டுட்டு போய் நீங்க கொடுத்து அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஒரு வயிறு பசியாறும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மன நிறைவோட சொல்லுவாங்க, அம்மா நீங்க நல்லா இருக்கணும், 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முடிந்தால் நீங்க இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யுங்க. நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சியா நல்ல விஷயங்களை செய்துட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் கட்டாயம் குறையும். ஈஸியா ஒரு சிலர் சொல்லலாம், இப்ப நீங்க எங்களுக்கு கர்ம வினைகள் குறையும் நீங்க சொல்றீங்க, ஆனா நாங்க ஒவ்வொரு வழிபாடும் செய்யறோம் அப்படின்னு. நீங்க கட்டாயமா செய்யுங்க, கண் கூட நீங்களே உணர்வீங்க. ஏன்னா நல்லவங்களுக்கு கட்டாயம் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளுக்கு நல்லது நடக்கிறதையும் கர்ம வினை குறைகளையும் கடவுள் காமிச்சுக்கிட்டே இருப்பார். நம்பிக்கையோட நீங்க முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவு நம்ம அனைவருக்காகவும் தான் பதிவு போடுறோம். அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம மூட நம்பிக்கைக்காக அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க மூட நம்பிக்கையா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் பல லட்ச பக்தர்களை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது திருச்செந்தூர் போதுங்க. ஆறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்ய போனீங்கன்னா அங்க கடல் அலைகள் மாதிரி மக்கள் கூட்டம் பல லட்ச பக்தர்கள் தினசரி வழிபாடு பண்றாங்க. அதுல ஒருத்தராவது நம்ம இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் முருகருடைய அருளும் அவருடைய ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு எப்படி பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் நீங்க கட்டாயமா திருச்செந்தூர் போய் ஒரு முறை முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க. கட்டாயமா மாற்றம் வரும். நான் ஒரு முறை போனேங்க, ஆனா நான் அப்படியேதான் இருக்கேன். 3 முறைங்க, ரொம்ப இல்ல 3 முறை நீங்க போயிட்டு வாங்க. இல்ல ஒரு முறை சென்று ஒரு கோரிக்கையை நீங்க எதுவுமே போய் நான் மனசுல வீட்லயே நினைச்சுக்கோங்க. அங்க போய் எதுவுமே நீங்க வேண்டாம் சரிங்களா? முதல்ல நாழிக்கிணறுல நீராடிட்டு கடல்ல நீராடிட்டு தூண்டுகை முதலா போனீங்கன்னா நான் அவங்களுக்கு சொல்றேன், முதலா நான் திருச்செந்தூர் போறேன் அப்படின்னீங்கன்னா முதல்ல நாழிக்கிணர் கடல்ல நீராடுங்க. அதுக்கப்புறம் தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா ஜீவசமாதி போயிட்டு வாங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் கூட ஜீவசமாதியில போய் மூவர் ஜீவசமாதியில போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. இதுதாங்க முதலா முருகப்பெருமான போய் வழிபாடு செய்ய வேண்டிய உங்களுடைய முறை. அதை பத்தி நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை போய் நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க.
சரிங்க. இப்ப தினசரி நம்ம உச்சரிக்கிற ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா? அந்த ஒரே ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஓம் முருகா. ஓம் முருகா. நான் ஸ்கிரீன்லயும் குடுக்குறேன். ஓம் முருகா அப்படின்றத தினமும் நீங்க 51 முறை உச்சரிங்க. ஏன்னா நம்ம எந்த சன்னதியிலயும் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் கட்டாயமா இருப்பார். முருகர் கோயில்ல நம்ம மூலவராகவே நம்ம முருகப்பெருமான் இருப்பார். அங்க போயும் நீங்க இத வந்து உச்சரிச்சு வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட நீங்க செய்யும் பொழுது உங்க வீட்லயும் சரி, கோயில்லயும் சரி நேரா உட்காரணுங்க. நம்ம முதுகோட தண்டுவடம் பார்த்தீங்கன்னா, நேரா இருக்கணும். நேரா அமர்ந்து நீங்க கைகூப்பி 51 முறை ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகான்னு நீங்க உச்சரிங்க. தினமும் இத மாரி வழிபாடு செய்யுங்க. ஏன்னா, இப்ப நம்ம கைகூப்பி உச்சரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அனைத்து சக்திகளுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா, நம்ம வீட்லயும் சரி, நம்ம கோயில்ல போய் வழிபாடு செய்யலும் பார்த்தீங்கன்னா, அந்த ஓம்ன்றத பொறுமையா, நிதானமா நிறுத்தி நீங்க சொல்லுங்க. ஆனா அமர்ந்து தான் செய்யணும். நம்ம நடந்துகிட்டு சொல்லலாமா? நான் வேலை பார்த்துட்டு சொல்லலாம். நீங்க வேலை பார்த்துட்டு சொல்லலாம். ஆனா, நீங்க இந்த வழிபாடு செய்யும் பொழுது, நீங்க உங்க வீட்ல பூஜை அறையில அமர்ந்து தான் செய்யணும். அதுவும் இன்னும் வந்து நீங்க கோயில்களுக்கு செல்லும் பொழுது, அங்க அமர்ந்து கைகூப்பி 51 முறை நீங்க இத சொல்லி வழிபாடு செய்துட்டு வாங்க. முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு முன்னாடி. ஏன்னா எல்லா கோயில்லயும் முருகப்பெருமான் இருப்பார். அவருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கும் இல்லையா? அங்க அமர்ந்து நீங்க சொல்லிட்டு வாங்க. கட்டாயமா நீங்க நினைத்தது அனைத்துமே நிறைவேறுங்க. உங்க வாழ்க்கையே மாறும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சுலபமான வழிபாடுகள் தான் இது. கட்டாயமா இத வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்த குடுப்பார். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான தட்டி விட்டுக்கோங்க.